வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கறது காரணமே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் முதல்ல நிறைந்திருக்கு நெல்லிக்காய் ஜூஸில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்குங்க. சிறிதளவு நம்ம தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே பாத்தீங்கன்னா நமக்கு பூர்த்தி செய்யப்படும். அதே போல பாத்தீங்கன்னா அதிக உடல் சுறுசுறுப்போட இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு கிடைக்குங்க. ஸோ இது போல பல்வேறு நன்மைகள் கிடைக்குது. அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான கோளாறுகள்லேருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. அதில் மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகளை நமக்கு எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீர் சத்து, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, அதிக நேரம் கண் விழிக்கிறது, மாமிச உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அப்புறம் உடல் உஷ்ணம் அடைகிறது, மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை, நிறைய செரிமானம் சார்ந்த கோளாறுகள்லாம் ஏற்படுதுங்க. ஸோ இவங்கெல்லாம் தினமும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது அல்லது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வெளியேறிடும். வாயு தொல்லை இருந்தாலுமே அது நீங்கி விடுங்க. உடல் அதிகம் உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை நெல்லிக்காய் ஜூஸ் சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக தடுக்கிறது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும், செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்முடைய குடல்களிலிருந்து வெளியேற்றி செரிமான மண்டலத்தையே பாதுகாக்கிறதுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. சரும நலத்திற்கு சிறந்த ஒரு நேச்சுரல் ட்ரிங்காக, ஒரு எனர்ஜி ட்ரிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் நம்ம 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிறோம் அல்லது காலையில் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்கிவிடும். சருமத்தினுடைய பளபளப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் சரியாகிறதோடு முகப்பொருட்களை வராமலும் தடுக்கலாம். தோல் சுருக்கங்களை நம்முடைய முகத்தில் நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் இருக்குங்க இல்லையா, இது தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படும். இந்த நோயை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக உங்களுக்கு செயல்படுங்க. சுருக்கமாக சொல்ல முடியும்னா நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை கொடுத்து சருமத்தை ஈரப்பதமாக பார்த்துக்கொள்ளும். குறிப்பாக இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிட்டு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் இளமையான ஒரு தோற்றத்தை நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குங்க. இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோக்ளெரோசிஸ் அப்படின்றது ஒரு நோய்ங்க, இதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் எப்படி எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், ரத்த நாளங்களில் அதிகமாக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளங்களில் சுலபமாக ரத்தம் ஓட்டம் செல்லக்கூடிய அந்த ப்ராசஸையே குறைச்சி இதய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய குறைபாடாக தான் இந்த ஆர்த்திரோக்ளெரோசிஸ் இருக்குது. அப்போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகலன்னா இதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா பாதிப்பு ஏற்படும். அதனால் நம்மளுடைய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கழிவுகள், கொழுப்புகள், குறிப்பாக நமக்கு பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஜூஸில் அமினோ அமிலங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பெக்டின் அப்படின்ற இந்த கரையக்கூடிய நார் சத்தெல்லாம் அதிகம் இருக்குங்க. இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால், அந்த ரத்த நாளங்களில் படிகிறத முன்னாடியே தடுத்துரும். படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களையுமே அகற்றிவிடும். ரத்த அழுத்தமெல்லாம் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்த்திரோக்ளெரோசிஸ் நோய் உங்களுக்கு இருக்காது. இதயத்திற்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக சீரான அளவில் போகும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் உங்களுக்கு பன்மடங்கு பலமாக இருக்குங்க. சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு வந்து குணப்படுத்திடுங்க. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைலாம் குறைந்து அவங்க சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை நம்மளுடைய உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே செய்கிறதால நம்மளுடைய நுரையீரல் சிறப்பாக செயல்படும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்முடைய உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு வந்து சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அப்போ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றும். அதே போல் ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்கப்படும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற அந்த நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே தடுத்துக்கலாம். எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறனோட நம்ம வந்து இருப்போம். ஸோ அப்போ சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை அதிகப்படுத்தப்பட்டு மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கு. கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண் புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே போகுதுங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி, அதில் ஏற்படக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் தடுக்கப்பட்டு முன்னாடி அந்த கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வெகுவாக குறைக்கப்படும். இப்போ பல பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே அந்த கூர்மையான பார்வை இல்லாதால பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது, மாலை கண் நோய் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுது. அவங்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குன்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அவங்க எலுமிச்சை ஜூஸில் நெல்லிக்காய் ஜூஸில் கலந்து எடுத்துக்கிட்டாங்க அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, அதிகாலையில் ஒரு நெல்லிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு கண் பார்வை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் அவங்க தடுத்துக் கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. அப்படி வலிமையான எலும்புகள் வந்து உருவாகணும் அப்படின்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும். இப்போ மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைக்கப்படுகிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்கு. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும்போது நமக்கு அவங்க என்ன தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் எலும்புகளை வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கு வயதான காலங்களிலுமே பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் பலமான எலும்பு அமைப்பு பெற்றிருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது, நெல்லிக்காய் பொடியாக எடுத்துக்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஊட்டச்சத்து குறைபாடில் அவதிப்படும் போது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிறது எல்லாமே உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கும். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.